தாவீதும் யோனாத்தானும் ஒரு உண்மையான நட்பு. ஒரு காலத்தில் இஸ்ரவேல் நாட்டில் ஒரு இளம் மேய்ப்பன் வாழ்ந்தான். அவன் பெயர் தாவீது. அவன் சாதாரண சிறுவன் இல்லை, அவன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். துணிச்சலானவன், எளிமையானவன், தேவனை நேசித்தவன். மற்றொரு புறம் ராஜா சவுலின் மகன் யோனாத்தான் ஒரு வீரன், இஸ்ரவேலின் இளவரசன். அவன் வலிமையானவன், அறிவாளி, மக்கள் அனைவராலும் நேசிக்கப்படுவன். அவன் அடுத்த மன்னனாக இருக்கக்கூடியவன். ஆனால் தேவனின் திட்டம் வேறாக இருந்தது. ஒரு நாள் தாவீது கோலியாதை வென்றான். முழு தேசமும் களிக்கிறார்கள். தாவீது அரண்மனைக்கு அழைக்கப்படுகிறான். அங்குதான் யோனாத்தான் தாவீதுவை பார்த்தான். அவனது உள்ளத்தில் ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது. அவன் உணர்ந்தான், இந்த இளம் வீரன் தனக்கு சகோதரனைப் போல் இருக்கிறான். பைபிள் சொல்கிறது, யோனாத்தான் தாவீதை தன் ஜீவனைப் போலவே நேசித்தான். 1 சாமுவேல் 18:1. அவர்கள் பேசினார்கள், சிரித்தார்கள், கூடி விரைந்து நடந்தார்கள். அவர்கள் உண்மையான நண்பர்களாக ஆனார்கள். யோனாத்தான் தன் மன்னர் கவசத்தையும் வாளையும் வில்லை பட்டையையும் தாவீதுக்கு தந்தான். அது ஒரு உணர்வு பூர்வமான நட்பு உடன்பாடு. அவன் சொல்ல வந்ததெல்லாம் இதுதான்: நீ எனக்கு சகோதரன், தேவனின் மைந்தன். ஆனால் சவுல் மன்னனின் மனதில் இரக்கம் இல்லாது போனது. அவன் பொறாமையால் எரிந்தான். மக்கள் பாடினர், சவுல் 1000 கொன்றான், தாவீது 10,000. அந்த வார்த்தைகள் சவுலின் உள்ளத்தில் தீயை ஏற்றின. அவன் திட்டமிட்டான், தாவீதை அழிக்க வேண்டும். தாவீது பயந்து ஓடினான். மலை குகைகள், காட்டுகள் எல்லாம் அவனுடைய ஒளிக்கிடமாக ஆனது. ஒரு நாள் இரவில் தாவீது யோனாத்தானை சந்தித்தான். அவனது குரல் நடுங்கியது. ஜானதன், உன் அப்பா என்னை கொல்ல பார்க்கிறார். ஏன்? யோனாத்தான் பதறினான். இல்லை, என் அப்பா எனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறார். அவர் உன்னை கொல்ல விரும்பினால் எனக்கு தெரியும். அவர் நம்முடைய நட்பை அறிவார், அதனால் உன்னிடம் மறைத்திருக்கிறார். அவர்கள் ஒரு திட்டம் போடுகிறார்கள். யோனாத்தான் அரண்மனையில் தந்தையை சோதித்து விளைவை வெளியில் ஒரு மறை சின்னத்துடன் தெரிவிக்கிறான். அடுத்த நாள் இரவு ராஜாவின் விருந்தில் தாவீது இல்லை. சவுல் கோபத்தில் வெடித்தான். அவன் கூப்பிட்டான், ஏசேவின் மகன் எங்கே? யோனாத்தான் மெதுவாகச் சொன்னான், அவன் குடும்பத்தை சந்திக்கச் சென்றான். அவனது பதில் சவுலை வெறிச் செய்தது. அவன் கோபத்தில் வேலியை எடுத்து தன் மகனிடமே வீசியான். யோனாத்தானுக்கு புலப்படுவதைப் போல் தாவீது உண்மையாகவே ஆபத்தில் இருக்கிறான். அடுத்த நாள் காலை யோனாத்தான் வெளிக்கு போனான். அவன் ஒரு சிறுவனை அழைத்தான். அவன் வில்லை எடுத்து ஒரு அம்பை தொலைவில் வீசினான். அவன் கூச்சலிட்டான், அம்புகள் உன் பக்கத்தில் இல்லை, அது விலகி இருக்கின்றது. அதுவே மறை சின்னம். தாவீது ஓடிச் செல்ல வேண்டும். சிறுவன் போன பின் தாவீது வெளியே வந்தான். அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர். அவர்கள் அழுதார்கள், உண்மையான நேசத்தால். கர்த்தர் உனக்கும் எனக்கும் சாட்சி, நம் நட்பு என்றும் நிலைக்கும். நான் என்றும் உன்னை மறக்க மாட்டேன். அவன் ஓடிச் சென்றான். ஆனால் அவனது உள்ளம் நிறைந்தது நன்றியுடன், உண்மையான நட்புடன். நாட்கள் சென்றன. யோனத்தான் போரில் இறந்து விட்டான்.
ஆனால் தாவீது நம்மை போல ஒருவர் இல்லை. அவன் விசாரித்தான். யோனாத்தானின் குடும்பத்தில் யாராவது இருக்கிறார்களா? அவன் காண்தான். மெபிபோஷேத், ஒரு பக்கவாதம் பாதிக்கப்பட்ட பிள்ளை. தாவீது அவனை அரண்மனைக்கு அழைத்தான். இனி நீ எப்போதும் என் மேசையில் உணவு உண்ணுவாய், என் மகன் போல். அந்த உண்மை நட்பு மரணத்திற்கு பிறகும் உயிருடன் இருந்தது. இந்த கதை எங்களிடம் சொல்லும் பாடம்: நட்பு என்பது பதவியோ வசதியோ அல்ல, அது அன்பும் உண்மையும் தேவன் மீது மரியாதையும்.